இல்லை, விண்வெளி பயணத்துக்கு போயிட்டு வர்ற எல்லாருக்குமே ஏன்னா அங்கே ஈர்ப்பு விசை இல்லாத காரணத்தினால அங்கே வந்து இப்போ நம்ம எப்படி நடக்கிறோமோ அது மாதிரி நடக்க முடியாது. தூங்கிறது, உட்கார்றது அப்படிங்கிறதே இல்லை. அது மாதிரி ஒன்று இருக்கிறது இதுதான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பயிற்சி பெற்றவர்கள் தான் அந்த மாதிரி விண்வெளி பயணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் கிட்டத்தட்ட மாதம் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை இங்கிருந்து இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்துக்கு கலனில் போயிட்டுருக்கும். அதில் 4 பேர் போவாங்க. அங்கே ஒரு 7 பேர் முதல்ல எப்போவே இருப்பாங்க. அவங்க வந்து மாதக்கணக்கில் தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் இருக்கிறவங்க தான். அந்த முடிச்சுட்டு கீழே வரும்பொழுது திரும்ப பூமிக்கு தகுந்த மாதிரி அவங்க பழக்கப்படுத்திக்கிறதுக்கு சில நாளங்கள் அதுக்கு முறைப்படி பயிற்சி எப்படி இங்கிருந்து போகிறதுக்கு ஒரு பயிற்சி இருக்கிறப்படுறாங்களோ அதே மாதிரி கீழே வந்தாங்கன்னா அவங்க வந்து திரும்ப அவங்களுடைய நடைமுறை உலகத்து இந்த சாதாரண மனிதன்பாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாலே சில நடைமுறைகள் அவங்க கையாள வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சுனாலும் கூட நீங்கள் திருப்பி நம்ம வர்றதுக்கு முன்னாடி சில நடைமுறைகள் மருத்துவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் நடக்கும். அதுவும் சுனிதா வில்லியம்ஸ் போன்றவங்க வந்து இதுவரை 3 முறை போயிட்டு வந்தவங்க தான். அதுவும் இதுக்கு முன்னால் வந்து இன்னும் அதிக நாட்கள் கூட இருந்திருக்காங்க. அதை தாண்டி இப்போ கூட போயிட்டு 10 நாளில் திரும்பணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்க போன கலனுடைய போயிங்கினுடைய அந்த ஸ்டார்லிங்க் வந்து அதில் இருக்கக்கூடிய பழுது பாதுகாப்பாக வர முடியுமான்னு கேள்விக்குறி இருந்ததுனால மாற்று ஒரு கலனை போக வரைக்கும் அவங்க அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் கூட சரியாக பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்கக்கூடிய 7 பேருக்கும் உடைய தலைவராக கமாண்டர் அப்படிம்பாங்க இல்லையா, அப்படி அந்த பொறுப்பில் வந்து சுனிதா வில்லியம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படிங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு விமானி போகிறாங்க, விமானியில் வந்து கேப்டன் அப்படிம்பாங்க இல்லையா, ஒரு கப்பல் போகுது, கப்பல் கேப்டன் அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்க உடலும் உள்ளமும் மனமும் சரியாக திறமை இருக்கிறதுக்கு மட்டும்தான் அது மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அந்த வகையில் 2 நாளைக்கு முன்ன வரைக்கும், அதாவது அவங்க திரும்பி இங்கே வருகிறாங்க அப்படின்னு உறுதிப்பட்டு அந்த கலன் அங்கே போக வரைக்கும் அந்த இப்போ இருக்கக்கூடிய ஐஎஸ்எஸ் இந்த சர்வதேச விண்வெளி மையத்தினுடைய கமாண்டராக இருந்தவங்க சுனிதா வில்லியம்ஸ். அதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கும் அவங்களுடைய உடல்நிலையும் உள்ளமும் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த மூலியமாக தான் அவங்க வர்றாங்க. அதே மாதிரி இங்கேருந்து அவங்க போனதை நாம் பார்க்கும் பொழுதே தெரியும் அவங்க எப்படி உற்சாகமாக வந்தாங்க, அவங்க வரவேற்றாங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவருடைய உள்ளம் மனம் உடல் எல்லாமே சரியாக தான் அவங்க இருக்கிறாங்க. இங்கே வந்தாங்கன்னா இப்போ அடுத்த போன கூட வந்து அவங்க கூட 4 பேர் வர்றாங்க இல்லையா, அவர்களுக்கு எப்படி திருப்ப